உற்சாகமான இரவு வணக்கம். சன்ரைஸ் இரவு செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்தில் இருந்து செல்வி முக்கியானந்தன். இலங்கையில் ஏற்பட்ட அனர்த்தங்கள் காரணமாக மூடப்பட்ட பாடசாலைகள் மீள ஆரம்பிக்கப்பட உள்ளன. இதற்கமைய அதிபர்கள், ஆசிரியர்கள் மற்றும் கல்விசாரா ஊழியர்கள் என அனைவரும் சேவைக்கு சமூகமளிக்க வேண்டும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. டிட்வா புயலால் ஏற்பட்ட மண் சரிவு, வெள்ளப்பெருக்கு காரணமாக 1 மில்லியனுக்கு அதிகமான மக்களின் பிறப்பு மற்றும் திருமண பதிவு சான்றிதழ் அளிக்கப்பட்டுள்ளதாக பதிவாளர் நாயக திணைக்களம் உறுதிப்படுத்தியுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு புதிய பிறப்பு மற்றும் திருமண சான்றிதழ்களை வழங்குவதற்காக நடமாடும் சேவை திட்டங்கள் ஏற்கனவே தொடங்கப்பட்டு இருப்பதாக பதிவாளர் நாயகன் திருமதி சசிதேவி எல் திப்பன் தெரிவித்துள்ளார். அதிநவீன புவியியல் தகவல் அமைப்புகள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அனர்த்தங்களை கணித்தல், தயாராகுதல் மற்றும் பதிலளிக்கும் திறனை வலுப்படுத்தும் நோக்கில் GEO-4 டிசாஸ்டர் ரிசலன்ஸ் என்ற தேசிய முயற்சி ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் அனர்த்த முகாமைத்துவ நிபுணர்கள் சங்கத்தினால் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கிழக்கு அலைவடிவ காற்று ஓட்டத்தின் தாக்கம் காரணமாக இன்று முதல் நாட்டில் மழையுடனான வானிலையில் சிறிது அதிகரிப்பை எதிர்பார்க்க முடியும் என வளிமண்டல திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள முன் அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வரும் சட்டசபை தேர்தலில் 40 தொகுதிகளில் போட்டியிட திமுக இளைஞர் அணி முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. திமுகவின் இளைஞர் அணி வடக்கு மண்டல நிர்வாகிகள் மாநாடு திருவண்ணாமலையில் நேற்றைய தினம் நடந்திருந்தது. வடக்கு மண்டல திமுக பொறுப்பாளரும் அமைச்சருமான வடிவேலு ஏற்பாட்டில் நடந்த இந்த மகாநாட்டுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி தலைமை வைத்துள்ளார். முதல்வர் ஸ்டாலின் சிறப்பு உரை வழங்கியுள்ளார். மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர், கிளை அளவில் இளைஞர் அணி நிர்வாகிகள் நியமிக்கப்பட்ட பின்னர் நடந்த முதல் மகாநாடு என்பதால் அம்மகாநாடு முக்கியத்துவம் பெற்றுள்ளது. தமிழக பாரதிய ஜனதா தொண்டர்களுடன் இணைந்து பிரதமர் நரேந்திர மோடி பொங்கல் பண்டிகை கொண்டாட உள்ளார். தமிழகத்தில் 15ஆம் தேதி பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இந்த பண்டிகையை பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வந்து பாரதிய ஜனதாவினருடன் கொண்டாட முடிவு செய்துள்ளார். அரசியல் கட்சிகள் கூட்டம் நடத்துவதற்கு உண்டான வழிகாட்டு விதிமுறைகள் வகுக்கப்படாத நிலையில் திருவண்ணாமலையில் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு திமுகவுக்கு மட்டும் அனுமதி எப்படி கிடைத்தது என ராஜ்யசபையில் அதிமுக மந்திரிமாக தம்பிதுரை கேள்வி எழுப்பியுள்ளார். அதற்கு திமுக மந்திரிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். பிரான்சில் ஆரியபித்தான நிகழ்ச்சியில் சில பெண்ணியவாதிகள் இடைமறித்த சம்பவம் தொடர்பாக அவர்களை குறித்து அந்த அழுக்கு நாய்க்குட்டிகள் இருந்தால் அவர்களை வெளியே தூக்கி எறிந்து விடுவோம் என்று கூறிய சர்ச்சைக்குரிய கருத்துகளுக்கு விளக்கம் அளித்து பிரிஜித் மக்ரோன் பேசியுள்ளார். முன்னாள் பிரதமர் பிரான்சுவா பெய்ரு உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நேற்றைய தினம் பாவு நகரில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு மிக தீவிரமான வைரஸ் காய்ச்சல் தொற்று ஏற்பட்டுள்ளதாகவும் மருத்துவ கண்காணிப்பில் உள்ளதாகவும் மருத்துவமனை வட்டாரம் தெரிவித்திருக்கிறது. பிரான்சில் வைரஸ் காய்ச்சல் பரவல் முழுவகத்தில் பரவி வருகின்றது. மாகாணம் விட்டு மாகாணம் பயணிப்போர் மிகுந்த அவதானமாக இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மிக மோசமான துப்பாக்கிச் சூடு பாதிக்கப்பட்டவர்களுக்கு துக்கம் அனுசரிக்க தொடங்கிய நிலையில் ஆஸ்திரேலிய அரசாங்கம் துப்பாக்கி சட்டங்களை கடுமையாக்கி வாக்களிக்க உள்ளது. சிட்னியில் புகழ்பெற்ற போண்டி நகரில் நடந்த யூத கொண்டாட்டத்தில் 15 பேரை கொன்றதாக தந்தை மற்றும் மகன் மீது நகர காவலர் குற்றம் சாட்டியுள்ளனர். தென் அமெரிக்க நாடான கொலம்பியாவில் மலைப்பங்கான பகுதியில் பாடசாலை பேருந்து பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 17 பேர் உயிரிழந்துள்ளனர். இது குறித்து கொலம்பிய போக்குவரத்து துறை அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, பிரேசிலில் குவாவை வீசிய பலத்த காற்று காரணமாக சுதந்திர தேவி சிலை சரிந்து விழுந்துள்ளது. மெக்சிகோ நாட்டில் திங்கட்கிழமை சிறிய ரக விமானம் விபத்துக்குள்ளானதில் 7 பேர் உயிரிழந்துள்ளனர்.
அபல்கோ நகரிலிருந்து புறப்பட்டு டொலுகம் விமான நிலையம் அருகே பறந்தபோது விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து சான் மெடிகோ அடன்கோ பகுதியில் உள்ள தொழில் பூங்கா அங்கே விமானத்தை தரையிறக்க விமானி முயற்சித்துள்ளார். பாக்டீரியா மாசுபாடு காரணமாக பிஸ்தா மற்றும் பிஸ்தா கலந்த பல பொருட்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்த தேசிய மீள அழைப்பை மேலும் விரிவாக்கியுள்ளதாக கனடிய உணவு பரிசோதனை முகவர் நிறுவனம் தெரிவித்துள்ளது. விளையாட்டு செய்திகள். பிக் பாஸ் இரண்டாவது போட்டியில் மெல்போர்ன் ரெனகேட்ஸ் அணி 14 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் பிரிஸ்பேன் ஹீட்டை வீழ்த்தியுள்ளது. முதலில் துடுப்பாடிய மெல்போர்ன் ரெனகேட்ஸ் அணி 212 ஓட்டங்களை எடுத்திருந்தது. பின்னர் களமிறங்கிய பிரிஸ்பேன் ஹீட் அணியினர் ஜேக் வில்டர் ஆனார். மெக்னிஸ்வீனி 9 ஓட்டங்களிலும் மேட் ரென்சா 18 ஓட்டங்களிலும் ஆட்டத்தை இழந்திருந்தனர். மகளிர் பிக் பாஸ் இறுதி போட்டியில் பெர்த் கார்ஸ்கர்ஸ் அணி வீழ்த்தி ஹோபர்ட் ஹரிக்கேன்ஸ் மகுடம் சூட்டியிருக்கின்றது. பெல்லேரில் ஓவல் மைதானத்தில் நடந்த விபிபிஐ இறுதிப் போட்டியில் ஹோபர்ட் ஹரிக்கேன்ஸ் மற்றும் பெர்த் கார்ஸ்கர்ஸ் அணிகள் மோதியிருந்தன. லியோனல் மெஸ்ஸி இந்தியாவில் தனது 70 அடி உயர பிரம்மாண்டமான சிலையை திறந்து வைத்துள்ளார். அர்ஜென்டினா கால்பந்து அணியின் ஜாம்பவான் வீரர் லியோனல் மெஸ்ஸி 3 நாட்கள் பயணமாக இந்தியா சென்றிருக்கின்றார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.